பார்த்தீங்கன்னா ரீப்ரின்ஸ் நம்பர் 4588. தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா த சேனல் ஆஃப் பிளெஸிங், ஃபெய்த் த சேனல் ஆஃப் பிளெஸிங் அப்படின்ற ஒரு தலைப்பில் உள்ள காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு தலைப்பில் உள்ள அநேக சத்தியங்களை குறித்து நமக்கு படித்து விளக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் பரத் அவர்களை அனைவரும் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Thank you, brother. கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் எல்லாரையும் நம்முடைய பிதாவான தேவன் அவருடைய குமாரனும் இரட்சகரும் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் கிருபையும் சமாதானமும் என்றென்றும் நிலை தீர்ப்பதாக என்று சொல்லி எல்லாரையும் நான் இந்த மிகவும் முக்கியமான ஒரு பாடத்துக்குள்ளே நான் எல்லாரையும் வர வைக்கிறேன். ஸோ பிரதர் சொன்ன மாதிரி இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாடம் என்ன என்றால் விசுவாசம் ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு சேனல் என்ற ஒரு சப்ஜெக்ட், ஃபெய்த் த சேனல் ஆஃப் பிளெஸிங் என்ற ஒரு டாபிக். ரீப்ரின்ஸ் 4588 இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த சப்ஜெக்டை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். ஸோ விசுவாசத்தின் பற்றி நிறைய சப்ஜெக்ட்கள் நாம் கேட்டிருக்கிறோம். எப்ரியர் புஸ்தகத்திலே நாம் படித்தால் வெறும் விசுவாசத்தின் பற்றியே ஒரு முழு ஒரு 2-3 பேஜ் பைபிளில் நாம் விசுவாசத்தின் பற்றியே எப்ரியர் புஸ்தகத்திலே நாம் படிக்கலாம். கொரிந்தியர் 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலையும் கூட அநேக விஷயங்கள் அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அநேக விஷயங்களை இந்த ஆழமான ஒரு விசுவாசத்தின் பற்றி நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நாம் படிச்சிருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு இந்த பாடத்துக்குள்ளே தேவன் நமக்கு என்ன ஒரு விஷயத்தை கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ ஃபெய்த் த சேனல் ஆஃப் பிளெஸிங். அந்த சேனல் என்றால் என்ன என்று யாருக்காவது தெரியுமா? இப்ப சேனல் என்று சொல்லும்போது எப்படி என்றால், நீங்க இந்த ஊருக்கடைக்கெல்லாம் போனால் அங்க உழுமை செய்கிறவர்கள் அவருடைய லேண்ட்ல என்ன செய்வாங்க என்றால், ஒரு சேனல் மாதிரி வைப்பாங்க. அந்த சேனல் அதை ஒரு கொஞ்சம் ஆழமா ஒரு 3 ஃபீட் 4 ஃபீட் அப்படி இருக்கும். ரொம்ப இடுக்கமா இருக்கும். அது வந்து பைப் கிடையாது, ஓப்பன். அது வந்து பைப் என்றால் அது க்ளோஸ்டா இருக்கும். ஆனா சேனல் என்று சொல்லும்போது அது ஓப்பனா இருக்கும். ஸோ அது வந்து எப்படி என்றால், ஒரு தூரத்திலிருந்து ஒரு சோர்ஸ் இருக்கும், அதுல இருந்து தண்ணி வந்துனே இருக்கும். ஸோ இந்த தண்ணியை அந்த உழுமை செய்கிறவன் என்ன செய்யறான், அந்த தண்ணியை எடுத்து அவனுடைய அந்த அறுவடைக்கு அவன் யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ அந்த தண்ணி வந்துனே இருக்கு. ஆனா அந்த தண்ணி வந்து சோர்ஸ் கிடையாது, முக்கியமான ஒரு சோர்ஸ் கிடையாது. அந்த தண்ணி எங்கேயோ இருந்து ஒரு நதி இருக்கலாம், ஒரு பம்ப் செட் இருக்கலாம், எங்கே இருந்தோ தூரத்திலிருந்து அந்த ஒரு தண்ணி வந்துனே இருக்கும். அதை வந்து அங்கே யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து எப்படி என்றால், இந்த உலகத்திலே நடக்கிற அந்த ஒரு சேனல். ஸோ இந்த சேனல் எப்படி என்றால் ஒரு மீடியமா இருக்கும். ஸோ தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி வரும் என்றால், விசுவாசம் என்ற ஒரு சேனல் மூலமாக நமக்கு வரும். ஸோ அந்த சேனல் வந்து சோர்ஸ் கிடையாது. சோர்ஸ் வந்து ஆண்டவர் தான். ஆண்டவருக்கு மேலான ஒரு சோர்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ அது அந்த அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் மூலமாக வரும்போது நாம் என்ன செய்யணும்? நாம் அதை வாங்கிக்கணும். நாம் ரிசீவ் பண்ணணும். நாம் எபேசியன்ஸ் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கூட நாம் படிக்கிறோம். அதுல கிளியரா எழுதியிருக்கிறது, லேர்ன் டு ரிசீவ் அப்படி என்று. அப்படி என்றால் தேவன் நம்முடைய விசுவாசத்திற்காக தேவன் நமக்காக கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்யணும்? ரிசீவ் பண்ணணும். அதுதான் முக்கியமாய் இருக்கிறது. நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் என்றால், ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்கும், விசுவாசம் தேவன் மேல் இருக்கும். ஆனா அந்த ஆசீர்வாதம் வரும்போது, ஓ எனக்கு ஆசீர்வாதம் வந்ததா என்று நாமே ஆச்சரியமா இருக்கிறோம். நாமே வந்து நெகட்டிவாக பேசுறோம். நாமே வந்து அவ்வளோ முழுமையாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணாமல் நாம் இருக்கிறோம். ஸோ அந்த மனநிலைமை நமக்கு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் கொடுக்கிறார், கொடுக்கும்போது அதை ரிசீவ் பண்றது நமக்கு மிகவும் முக்கியமா இருக்கிறது. அப்பொழுது ரசல் பிரதர் இன்னொரு விஷயத்தை எப்ரியர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் கூட ஒரு வேர்டை யூஸ் பண்றாரு. ஃபெய்த் இஸ் எ பர்சிஸ்டன்ட் கனெக்ஷன் அப்படி என்று சொல்றார். அப்படி என்றால் ஒரு கான்ஸ்டன்ட் கனெக்ஷன். அந்த சேனல்ல எப்படி தண்ணி வந்துனே இருக்குமோ,
அப்படியே ஒரு ஒரு பைப்லைன் இருந்தாலும் அதுல தண்ணி வந்துனே இருக்கும். அது வந்து பர்சிஸ்டன்ட் கனெக்ஷன். ஸோ அதுல நம்ம விசுவாசம் எப்படி என்றால் ஒரு பர்சிஸ்டன்ட் கனெக்ஷனாய் இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும் என்று கூட அந்த எபிரிய புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். ஸோ இப்பொழுது அடுத்தது நாம் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். உலக ரீதியாக நம்ம பார்க்கும்போது விசுவாசம் என்றால் என்ன? இது விசுவாசம், நம்பிக்கை நம்ம அநேக பாடங்களிலே நாம் படிச்சிருக்கிறோம். இப்போ விசுவாசம் கண்ணுக்கு காண்கிற ஒரு காரியத்தின் மேல நாம் விசுவாசிக்கிறோம். அது 100% ஆக்யூரேட்டாய் நடக்குது என்று நமக்கு டவுட்டே கிடையாது. அதன் மேல நாம் விசுவாசிக்கிறோம். ஸோ அது என்ன என்று பார்க்கும்போது, உதாரணத்துக்காக ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பிரதர்ஸ் எடுக்கிற ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சன்ரைஸ். இப்போ நாளைக்கு வந்து சன்ரைஸ் ஆகுமா இல்லையா என்று நமக்கு விசுவாசம் இருக்கிறதா? 100% இருக்கிறது. ஏனென்றால் அந்த சன்ரைஸ் வந்து அது ஆகுதான் ஆகும். அதுல வந்து நம்ம எதுவுமே நம்ம அதுல நோ டவுட். கரெக்டா? ஸோ அடுத்தது உலகத்தில் நாம் பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நடக்கும். அதனுடைய நியூஸ் வெளியே வரும். இது எல்லாமே வந்துனே இருக்கும். இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் என்று நமக்கு 100% விசுவாசம் இருக்கு. அதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. ஏனென்றால் அடுத்த நாள் சன்ரைஸ் ஆகும். அப்பொழுது எல்லா காரியங்கள் நடக்கும் என்று நமக்கு விசுவாசம் இருக்கிறது. ஏனென்றால் அது வந்து கண்ணுக்கு காண்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்படியே இப்போ இந்த சப்ஜெக்ட் முடிந்த உடனே நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல நாளைக்கு காலையில எழுந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்களா? என்றால் கண்டிப்பா உங்களுக்கு அது விசுவாசம் இருக்கு. ஏனென்றால் நாம் இப்போ நைட்டு தூங்கும்போது எத்தனையோ பேர் தூக்கத்தில மரித்து போவாங்க. ஆனா தேவன் நமக்கு ஒரு நாள் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஸோ நமக்கு ஒரு விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கு. அடுத்த ஒரு சாப்பாடை நாம் சாப்பிடுறோம் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு கண்டிப்பா இருக்கு. கரெக்டா? ஸோ அப்படியே பார்க்கும்போது அடுத்தது நல்ல தூக்கம் தூங்குவோம் என்று கூட நமக்கு நல்ல விசுவாசம் இருக்கு. ஸோ தேவன் நமக்கு ஆயுஸ் நாட்கள் கூட்டி கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் பெரிய விஷயம். நிறைய பேர் நம் கண்ணு முன்னாடியே நம்ம நியூஸ்ல பார்க்கிறோம். எத்தனை பேர் அப்படியே மரித்து போறாங்க, அழிந்து போறாங்க. நாம கூட ஒன்றுக்கு உதவாத இந்த இந்த சரீரத்திலே நாம் இருக்கிறோம். நம்முடைய சுவாசம் எடுக்கிறோம், சுவாசம் விடுறோம், மறுபடி சுவாசம் உள்ள போல என்று சொன்னால் மரணம். அவ்வளவுதான். சின்னதா இருக்கிற நம்முடைய வாழ்க்கை. அதுல கண்ணுக்கு காண்கிற காரியங்களில நாம் நம்பிக்கை வைக்கிறோம். இப்போ இந்த நம்பிக்கைக்கும் வேதத்திலே சொல்லிருக்கிற நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் அப்படி என்று பார்த்தால், டிவைன் ஃபெய்த், விசிபிள் ஃபெய்த், உலகத்திலே நாம் இருக்கிற ஒரு விசுவாசத்துக்கும் நம்முடைய தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசமாய் இருக்கிறது என்று நாம் நன்னாய் தெரிந்து கொள்ளணும். என்ற உலகத்தில் அந்நிய ஜனங்கள் இருக்கிறாங்க, புறஜாத்தியவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் அவருடைய சிலை மேல அவர்களுடைய கல்லின் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கும், விசுவாசம் இருக்கும். கரெக்டா? ஸோ உலக காரியங்களுக்கு அவருக்கு எல்லாமே அவருக்கு விசுவாசம் இருக்கும். ஆனா நம்முடைய டிவைன் ஃபெய்த், நம்முடைய அந்த ஒரு தெய்வீக விசுவாசத்துக்கும் உலகத்தில் இருக்கிற விசுவாசத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்று நம்ம பார்த்தால், நம்முடைய தெய்வீக விசுவாசம் என்றால் அது ஒரு அன்ரீசனபிள் விசுவாசமா என்று நாம் யோசிப்போம். இப்போ திடீரென்று நமக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி வேணும், நான் தேவன் மேல் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் லாட்டரி டிக்கெட் வாங்கினா என்ன ஆகும்? அது வந்து ரீசனபிள் விசுவாசமா, அன்ரீசனபிளா? இப்ப தேவன் சொல்லியிருக்கிறார், வானத்தின் கனிகளை திரிந்த நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொல்லி நாம் ஷார்ட்கட்ல எடுத்து பணம் சம்பாதிக்கணும், எனக்கு இந்த இது வேணும் என்று சொல்லி அந்த உலக காரியங்கள், உலக வசதிகள் எனக்கு வேண்டும், தேவன் சொல்லியிருக்கிறார் என்று நாம் அன்ரீசனபிளாக தேவன் மேல விசுவாசம் வைத்தால் அது வந்து டிவைன் விசுவாசம் கிடையாது. ஸோ அப்படியே தேவன் நமக்கு கொடுக்கிறார், காட் வில் ப்ரொவைட், தேவன் நம்மை காப்பாற்றுவார், அவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு உன்னை தலையாக்குவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்
உன்னை நான் பாதுகாப்புவேன் என்று தேவன் அநேக விஷயங்களை நமக்கு, அநேக ப்ராமிஸ் வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொல்லி நாம் பில்டிங் மேல போய் அங்க இருந்து ஜம்ப் பண்ணிட்டா தேவன் காப்பாற்றுவார் என்று ஜம்ப் பண்ண முடியுமா? இதெல்லாமே எப்படி என்றால் அன்ரீசனபிளான ஒரு விசுவாசம். ஸோ அது தெய்வீக விசுவாசம் கிடையாது. ஸோ தெய்வீக விசுவாசம் முக்கியமாய் என்ன என்றால், divine faith is to believe in God himself and his four characteristics, not in things that he does but his authority. ஸோ நம்முடைய தெய்வீக விசுவாசம், உலக ரீதியான விசுவாசம், நம் கண்ணுக்கு காண்கிற விசுவாசம். ஆனால் தெய்வீக விசுவாசம் என்ன என்றால், தேவன் மேல நாம் வைக்கிற ஒரு விசுவாசம், அவருடைய நீதி மேல் நாம் வைக்கிற விசுவாசம், அவருடைய அந்த கேரக்டர், நம்மை நேசிக்கிறார், அவர் எல்லாமே பார்த்து கொள்வார் என்ற ஒரு ஆழமான விசுவாசம், அவருக்கு அவருடைய விஸ்டம், அவருடைய ஞானம், அளவில்லாத ஒரு ஞானம் அவருக்கு இருக்கிறது என்ற ஒரு விசுவாசம். அப்ப அவருடைய வல்லமை முன்னாடி எந்த ஒரு உலகத்தின் வல்லமையும் நிற்க முடியாது என்ற ஒரு விசுவாசம். ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஆழமான ஒரு தெய்வீக விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் என்றால், நீங்க இங்க இருந்து டெல்லிக்கு போகணும் என்று வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நீங்க என்ன செய்றீங்க? ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி நீங்க ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட் எடுக்கிறீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் 99% நீங்க அங்க ஃப்ளைட்ல போகும்போது அந்த ஒரு பைலட்டை நீங்க பார்க்க முடியாது. அந்த பைலட் ரெண்டு பைலட்கள் உள்ளே உட்கார்ந்து இருப்பாங்க, அவரை பார்க்க முடியாது. ஆனால் நாம் அந்த பைலட்கள் மேல் விசுவாசம் வைக்கிறோமா, இல்ல அந்த பைலட்டுக்கு இருக்கிற அந்த ட்ரைனிங், அந்த தன்மை, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதன் மேல நாம நம்பிக்கை வைக்கிறோம்? ஸோ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கும் என்றால், ஜெனரலாக சொல்லும்போது அந்த அந்த பைலட் சேஃபாக அந்த ஏர்பிளைனை கொண்டு போய் நமக்கு அந்த டெஸ்டினேஷன்ல விடுவான் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஸோ அந்த பைலட் யார் என்று நமக்கு தெரியாது. அந்த பைலட் அந்த குவாலிஃபைடா இல்லையா எதுவுமே தெரியாது. பர்சனல் இன்ஃபர்மேஷன் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் நாம் ஆழமாக விசுவாசித்து நாம் சேஃபா கொண்டு போறோம் என்று நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஸோ டிவைன் ஃபெய்த் அதுதான். இப்ப தேவன் அவர் பைலட் மாதிரி, அவரை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. நாம் யோசிக்கிறோம், மனுஷகுமாரன் பத்தி நமக்கு எல்லாமே தெரியும், இயேசு கிறிஸ்து பத்தி நமக்கு எல்லாமே தெரியும், அவர் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்து அவர் அப்படியே வானத்துக்கு போயிட்டாரு, அப்படி என்று நாம் அவரை ஒரு நம்முடைய ஒரு சென்ஸ்ல நாம் அவரை யோசிக்க முடியாது. அவர் இப்போ எங்க இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார், எந்த ஒரு ஃபார்ம்ல இருக்கிறார், அவருடைய வாசஸ்தலம் என்ன, எங்கே இருக்கிறது, நாம் இதை யோசிக்கவும் முடியாது. அது நாம் தெரிந்து கொள்ளவும் முடியாது. அவரை அறிந்தவரும் இல்லை, யாருமே இல்லை. அவரை புரிந்து கொள்ளவும் நம்மால் முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய அந்த குணாதிசயங்கள் அவருக்கு இருக்கிறது. ஸோ அந்த ஒரு அப்படிப்பட்ட தேவன், நம்முடைய தேவன் என்று சொல்லி வைக்கிற அந்த விசுவாசம் தான் முக்கியமாய் தெய்வீக விசுவாசம், பிரியமான சகோதர சகோதரிகளை. ஸோ இப்ப நாம் பார்க்கும்போது உலக ரீதியான விசுவாசம், இப்ப உலக ரீதியான விசுவாசம் எப்படி இருக்கும் என்றால், இது கண்ணுக்கு காண்கிற விசுவாசம். ஆனாலும் அதுல கூட லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ தெய்வீக விசுவாசத்தையும் உலக ரீதியான விசுவாசத்தையும் நாம கம்பேர் பண்ணவே முடியாது. அது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ உலக ரீதியான விசுவாசத்துக்கு எப்படி இருக்கும் என்றால், அது ஒரு யூனிவர்ஸ்ல தேவன் உருவாக்கி இருக்கிற இந்த பூமி, இந்த வானத்தையும் பூமியும் தேவன் உருவாக்கி இருக்கிறார். அதுல இருக்கிற ஒரு லிமிடேஷன் தான் அதுங்க ஃபாலோ பண்றோம். இப்போ சூரியன் நீங்க எவ்வளவு ஆழமாக நீங்க விசுவாசித்தாலும் நைட் 3 மணிக்கு சூரியன் சன்ரைஸ் ஆக முடியாது. அது அதுக்கு ரூல் வச்சிருக்கிறார் தேவன். அந்த ஒரு பிசிக்ஸ்க்கு ரூல் வச்சிருக்கிறாரு. அதன்படிதான் அது நடக்கும். அப்படியே நம்ம அடுத்த சாப்பாடு சாப்பிடுறோம், கன்ஃபார்மாக சாப்பிடுறோம் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு எப்படி இருக்கிறது என்றால், அந்த உழுமை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சூப்பர் மார்க்கெட்ல நாம ரேஷன் கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய வீட்டுல நல்லா சாப்பாடு ரெடியா இருக்கிறது. ஸோ இது எல்லாமே நாம் பார்த்ததால நாம் என்ன யோசிக்கிறோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த சாப்பாடு நாம் சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும் என்று நமக்கு விசுவாசம் வரும்.
சோ இது எல்லாமே வந்து எப்படி என்றால் உலக ரீதியான விசுவாசம் ஒரு ப்ரிடிக்டபிள் அவுட்கம் மாதிரி இருக்கிறது. இது ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்குது என்று சொல்லி நாம் ப்ரிடிக்ட் பண்ணலாம். சோ அது வந்து உலக ரீதியான விசுவாசம். கரெக்ட்டா? சோ இப்போ அ தெய்வீக விசுவாசம் எப்படி? இப்ப நமக்கு அ தேவன் மேல் ஆழமான ஒரு விசுவாசம் இருக்கிறது. சோ அது எப்படி? அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கா? என்று சொன்னால், கண்டிப்பா அங்க லிமிட்டேஷன் இல்ல. ஹெப்ரியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா, ஃபெய்த் இஸ் எ பிளெஸ்ஸிங் அண்ட் நாட் சம்திங் வி ஹவ் டெவலப்ட். அப்படி என்றால், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், தேவன் மேல அந்த வைக்குகிற விசுவாசம் வந்து, தேவன் நமக்காக குடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதை வந்து நாம் டெவலப் பண்ணினது கிடையாது. நீங்க யோசிக்கலாம். சிலருக்கு வந்து, "ஓ! உனக்கு வந்து கொஞ்சம் தான் விசுவாசம் இருக்கு. நீங்க நீங்க அல்ப விசுவாசிகள். ஆனா நாங்க வந்து பூரண விசுவாசிகள்" என்று நம்ம சொல்றோம். சில நேரங்களிலே. அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவன் மேல் ஆழமான ஒரு விசுவாசம் இருக்கு என்று சொன்னால், அது உங்களுடைய பிரயாசம் அல்ல. அது உங்களுடைய மனநிலைமை அல்ல. ஏதோ நாம் யோசிக்கிறோம். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று. அப்படி கிடையாது. நம்முடைய விசுவாசம் தேவனால் வந்த ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இல்லை என்றால் ஒண்ணுமே இல்ல. அப்படியே நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில நாம் படிக்கும்போது, தாவீது எப்படி அந்த கொலாத்தை கொலிய கொலி அ சாரி கொலாயத்தை முறியடிக்கிறான் என்று அது ஒரு இல்லாஜிக்கல். ஒரு 10 ஃபீட் இருக்கிற அந்த கொலாயத்தை, இந்த குள்ளமாக இருக்கிற தாவீது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே அவனை அடிச்சு கொன்னிடுவான் என்று சொன்னால், எப்படி அது லாஜிக்கலாக யார் கூடவும் யோசிக்க முடியாது. பாருங்க அவளோட விசுவாசம். அதுதான் அவனுடைய நம்பிக்கை. உலக ரீதியான நம்பிக்கை. இதான் அன்பிரிடிக்டபிள் அவுட்கம் இங்க இருக்கிறது. இப்போ நம்ம கன்வென்ஷன்ல கூட பேசினார். அ எப்படி ஒரு தெய்வீக பலத்தினால டிரான்ஸ்போர்டேஷன் ஆகும். ஆவிக்குரிய டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி தேவன் உருவாக்கி இருக்கிறார், அதை வைத்திருக்கிறார் என்று கூட. சோ அங்க பார்க்கும்போது பேதுரு வந்து தண்ணி மேல் நடக்கிறான். இதை யாராலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உலகத்தில இருக்கிற எந்த சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி, ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் ஆனாலும் சரி, இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இட் இஸ் அவுட்சைட் த லா ஆஃப் பிசிக்ஸ். ஸோ அந்த காரியத்தை நம் மத்தாய் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஸோ எப்படி இது வந்து அதுதான் விசுவாசம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக விசுவாசம் பேதுருவுக்கு அன்னைக்கு இருந்தது. ஸோ அப்படியே சங்கீதக்காரன் கூட சொல்றான் 119ஆம் அதிகாரம் 105ஆம் வசனத்திலே, டிவைன் ஃபெய்த் இஸ் ஆன் திங்ஸ் தட் வி டு நாட் see பட் ரிலை ஆன் காட்ஸ் ப்ராமிஸ் அலோன். அதுதான் நம்பிக்கை. ஸோ தேவன் வந்து எல்லாமே பார்த்துக் கொள்வார். அவர் வந்து ஏற்ற நேரத்தில என்ன செய்யணும் என்று அவருக்கு தெரியும் என்ற ஒரு காரியம், அந்த ஒரு தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின் மேல நாம் வைக்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசம் தான் தெய்வீக விசுவாசம். ஸோ அப்படியே பார்க்கும்போது ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ கூட யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அந்த ஒரு அக்கினி வந்து ஏறக்குறைய 1000 டிகிரிஸுக்கு போயிருக்கு. அதுல வந்து கான்கிரீட் மெல்ட் ஆயிடும். ஸ்டீல் மெல்ட் ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு. அதற்குள்ள ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ எரிந்து போகல என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமா இருக்கும் பாருங்க. சோ இதுல வந்து என்ன ஒரு நாம பார்க்கிறோம் என்றால், ஆ ஒரு சூழ்நிலைகள் மேல நாம வந்து நம்பிக்கை வைக்கக்கூடாது. தேவனுடைய வல்லமையின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கணும். தேவன் நமக்கு தரப்போகிறார். தேவன் இதை செய்ய போகிறார். தேவன் பார்த்துக் கொள்வார். சில நேரங்களில் நாம் அதை செய்றோம். நம்மகிட்ட பணம் இருக்கிறது, நம்மகிட்ட வசதி இருக்கிறது, நாம் இதை செய்யலாம். நமக்கு கெப்பாசிட்டி இருக்கிறது நாம் யோசிக்கிறோம். டிசிஷன் எடுக்கிறோம். தப்பான ஒரு காரியமா இருக்கிறது சகோதர, சகோதரிகளே. நாம் என்ன செய்யணும்? முழுமையாக நம்முடைய விசுவாசத்தை தேவன் மேல நாம் வைக்கிறவர்களாய் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் நாம தெரிந்து கொண்ட ஒரு பேசிக் விஷயம். கரெக்ட்டா? ஸோ இப்போ நாம் என்ன செய்யலாம்? நம்முடைய ஆதார வசனத்துக்குள்ள இப்ப நுழையலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, "நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்" என்றார். பிரியமான சகோதர, சகோதரிகளே, நான் வந்து இங்க இங்க அம்
வேற ஒரு சப்ஜெக்ட்ல கூட நான் சொல்லியிருக்கிறேன். இங்க நாம் பார்க்கும்போது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்றால், தேவன் யூஸ் பண்ணுகிற ஒரு வேர்ட் எல்லாம் என்று தேவன் சொல்லுகிறார். ஸோ தேவன் வந்து எல்லாம் என்று சொல்லும்போது, அதுல வந்து எல்லாமே கவர் ஆயிடும். உங்க அ வாழ்க்கையில நடக்கிற, என் குடும்பத்தில நடக்கிற, ஆஃபீஸ்ல நடக்கிற, பிசினஸ்ல நடக்கிற எல்லா காரியமும் அதுல தேவன் அப்படியே அதை வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டார். எதிலும் குறை வைக்கிறதே கிடையாது. ஆனால் நாம செய்ய வேண்டியது என்ன என்றால், அ நாம வந்து அந்த எக்ஸர்சைஸ் பண்ணணும். ஒரு ஃபெய்த் அந்த விசுவாசத்தை நாம் வந்து வெளியரங்கமாய் காட்டணும். நம்முடைய ஆக்ஷன்ல இருந்து அந்த விசுவாசத்தை, நம்முடைய வாயில இருந்து வருகிற அந்த பேச்சை விசுவாசமான பேச்சா இருக்கணும். அது அனுதினமும் இயேசு கிறிஸ்துவின் அவரை நடுவுல வைத்து தான் நாம பேசணும். நமக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார் என்று யோசித்து நாம் பேசணும். ஆல்வேஸ் பாசிட்டிவாக தேவன் நமக்கு தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ உலகத்திலே பார்க்கும்போது எம்பிஏ படிக்கிறாங்க. எம்பிஏ படிக்கிற அந்த புரொஃபஸர்கள் எல்லாம் எல்லாம் என்ன செய்றாங்க என்றால், வேதத்தில தான் எடுக்குறாங்க. வேதத்தில எடுத்து விஷயங்களை மாத்தி பேசுகிறது. அவ்வளோதான். எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும். கரெக்ட்டா? ஸோ மோட்டிவேஷன் செய்கிறது அப்படிதான். ஆனால் நாம வந்து எப்படி இருக்கணும் என்று சொன்னால், நாம் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு சரியாக நாம் நடக்கணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய விசுவாசம் கன்டினியூஸாக அவர் மேல் இருக்கணும். ஸோ இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் என்றால், இப்போ உங்களுக்கு ஒரு பாடி பில்டர் ஆகணும். இப்போ இதை கூட கன்வென்ஷன்ல நாம் பார்த்தோம். இப்ப நீங்க பாடி பில்டர் ஆகணும், நல்ல ஒரு ஹெல்த் வேணும் என்று சொன்னால் என்ன செய்றீங்க? ஜிம்முக்கு போறீங்க. நல்ல எக்சர்சைஸ் பண்றீங்க. கரெக்ட்டா? ஸோ, அந்த செய்யும்போது தான் உங்களுக்கு அங்க நல்ல ஒரு ஹெல்த், நல்ல ஒரு மசில்ஸ் வரும். ஸோ, அப்படியே நம்முடைய விசுவாசத்தை அனுதினமும் நாம் வந்து எக்சர்சைஸ் பண்ணணும். பிரியமான சகோதர, சகோதரிகளே. ஸோ, இன்னைக்கு அ நம்ம கோர் சப்ஜெக்ட்டுக்குள்ள நம்ம போயிடலாம். நம்ம கோர் சப்ஜெக்ட் இன்னைக்கு நாம் பார்க்கும்போது முக்கியமாய் நாம் என்னத்தை பார்த்தோம் என்றால், இந்த ஒரு ரீப்ரிண்ட்ஸ்ல 4 விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். முதலாவது வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஸோ அதுல வசனத்தை வாசிக்கிறது வேண்டாம். நமக்கு எல்லாருக்குமே அந்த வசனம் தெரியும். ஸோ 9ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்துல என்னத்த சொல்லியிருக்கிறான் என்றால், அங்க இருக்கிற ஒ ஒரு மனுஷனு அவனுடைய மகள் மரித்து போருகான் அ போனாள். ஸோ அந்த மகள் மரித்து போகும்போது அவன் என்ன செய்றான்? இயேசு கிறிஸ்துவை என்னை வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி அவன் வரும்போது அங்கே ஒரு அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்கிறார். அந்த மரித்து போன ஒரு மகளை கூட உயிரோடு எடுத்ததை நாம பார்க்கிறோம். ஸோ அந்த உயிர்த்தெழுந்த அந்த மகள் அப்படியே இருந்தாளா? இல்ல அவள் வயசாகும்போது அந்த அந்த மகள் கூட ஒரு நாள் மரித்து போனாள். கரெக்ட்டா? ஸோ அவள் உயிர்த்தெழுந்து அப்படியே ஒரு மரிக்காமல் இருக்கிற ஒரு தன்மை கிடையாது. ஸோ அந்த நேரத்தில தேவன் அங்க அற்புதத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஸோ அடுத்தது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அந்த சூழ்நிலை நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், 12 வருஷமா பெரும்பாடுபட்ட ஸ்திரீ. அந்த ஒரு வேதனை, அந்த அ ஒரு ஸ்திரீக்கு மட்டும் தான் தெரியும் அந்த வேதனை. யாருமே அந்த வேதனை நாம் யோசிக்கவும் முடியாது. அந்த வேதனையை 1 நாள், 2 நாள் கிடையாது. 12 வருஷம் அந்த ஸ்திரீ கஷ்டப்படும்போது, அந்த ஸ்திரீ என்னத்த செய்றாங்க என்றால், அங்க அ அ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவாள். அந்த ஓரத்தை தொடும்போது எப்படி இருக்கும்? ஒரு ஒரு செகண்ட்ல அவளுக்கு வந்து அந்த ஒரு குணமாக்குறத ஒரு தன்மை வரும். ஹீலிங் உடனே வரும். இப்ப எத்தன பேருக்கு கரண்ட் அடிச்சிருக்கு? யாருக்காவது அடிச்சிருக்கா? எனக்கு தெரியல. எனக்கு அடிச்சிருக்குது நெறைய வாட்டி. அந்த வயர் அந்த வயர்க்குள்ள கரண்ட் இருக்கு. அதை தொடும்போது ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கரண்ட் அடிக்குமா? இல்ல 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கரண்ட் அடிக்குமா? அ தொட்ட உடனே அது 1 செகண்டும் கிடையாது. ஒரு 1/2 a செகண்ட் கூட கிடையாது. உடனே இம்மீடியட்டாக அந்த கரண்ட் அடிக்கும் பாருங்க. அப்படியே இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை
தொடும்போது ஒரே ஒரு செகண்ட்ல, அந்த செகண்ட்லயே அவருக்கு வந்து 100% குணமானதை நாம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அடுத்த ஒரு சினாரியோ இங்க நாம் என்ன பார்க்கிறோம்? அப்படியே அந்த வேதத்திலே அந்த பகுதியை நாம் படிச்சுனே போனால், அடுத்த பகுதியில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27 இருந்து 31 வரைக்கும் நாம வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம் என்றால், 2 குருடர்கள் இருக்கிறாங்க. இந்த 2 குருடர்கள் என்ன சொல்றாங்க என்றால், அங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து, "தாவீதின் குமாரனே, எங்களுக்கு மனமிரங்கும்" என்று இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுவார்கள். பாருங்க, எதற்காக இங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? 2 குருடர்கள், 2 பிளைண்ட் மென். அப்படி என்றால் இதுல கூட நமக்கு பாடம் இருக்கு சகோதர சகோதரிகளே. 2 குருடர்கள் வந்து என்னத்தை குறிக்கிறது என்றால், நம்முடைய சகோதரத்துவத்துக்குள்ளே இருக்கிற ஒருமை. த ஒன்னெஸ் ஆஃப் பிரதரன். இப்ப நமக்கு வந்து எல்லாமே தெரியும் என்று நாம் சொல்ல முடியாது. நம்முடைய சகோதரருக்கும் எல்லாமே தெரியும் என்று சொல்ல முடியாது. இப்ப நாமும் குருடர் தான். நம்ம கூட இருக்கிறவர்கள் கூட குருடர் தானே. ஆனாலும் நாம என்ன செய்றோம்? நாம வந்து கேரி பண்றோம். ஒருத்தரை ஒருத்தரை தாங்குவோம். ஒருத்தரை ஒருத்தருக்கு நாம் சகாயம் பண்ணுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடும் வரைக்கும் நாம வந்து அவரை கேரி பண்றோம். எந்த ஒரு அ பொறுமை இல்லாமல், எந்த ஒரு கசப்பு இல்லாமல் நாம் ஒருத்தரை ஒருத்தரை நேசிக்கிறோம். ஏனென்றால் நாம் எல்லாருமே ஒண்ணு மாதிரி. இப்போ ஒருத்தருக்கு நெறைய நாலேட்ஜ் இருக்கு. எனக்கு நாலேட்ஜ் இல்லன்னு நாம இன்னொரு விஷயத்தில நமக்கு டேலண்ட் இருக்கும். ஸோ ஆனாலும் தேவனுடைய பார்வையில நாம் பார்க்கும்போது, நாம் வந்து எல்லாருமே பொல்லாத மனிதர்கள் தான். ஒண்ணுமே இல்ல நம்மகிட்ட. ஆனால் இங்க 2 குருடர்கள் என்று சொல்லும்போது, ஒரு சகோதரத்துவின் ஒன்னெஸ், யூனிட்டி அதுல காட்டுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்படியே நாம் கூட இருந்து அந்த ஒருத்தரை ஒருத்தரை சப்போர்ட் பண்ணணும் என்று கூட இங்க அந்த விஷயத்தை நாம பார்க்கிறோம். ஸோ அப்படியே இந்த ரீபிரிண்ட்ஸ் பகுதியில நம்ம பார்க்கும்போது, அடுத்தது என்னத்தை பார்க்கிறோம் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32ல இருந்து சில விஷயங்களை, சில வசனங்களை நீங்கள் படிச்சால், இன்னொரு அற்புதத்தை தேவன் அங்க செஞ்சதை நாம பார்க்கிறோம். ஓகேயா? ஸோ சடனா பாருங்க, இங்க ஒரு 4, 5 வசனத்துக்குள்ளேயே தேவன் வந்து அப்படியே ஒரு 4 முக்கியமாக ஒரு அற்புதத்தை அங்க செஞ்சது பார்க்கிறோம் நாம. ஸோ இங்க இந்த கடைசியாக இங்க நாம் பார்க்கும்போது, ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு காது கேட்காது. அந்த லிப் மூவ்மெண்ட் தான் அவனுக்கு பார்க்க முடியும். காது கேட்காது. அவனுக்கு பேசவும் முடியாது. ஏனென்றால் காது கேட்கல என்றால், உங்களுடைய நாவு சரியா இருந்தாலும் பேச முடியாது. ஏனென்றால் நம்ம பேசுகிறது நாவுல இருந்தா ஆனாலும், அதற்கு வந்து மைண்ட்ல இருந்து தான் சிக்னல் வரணும். அந்த மனசுக்குள்ள நமக்கு ஒரு பாஷை தெரிந்து கொள்ளணும் என்றால் காது கேட்கணும். ஸோ காது கேட்காதவன் இங்க, அவன் ஊமையான ஒரு மனுஷனாய் இருக்கிறான். அ அவனை வந்து இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறார். அப்படியே நம்ம அங்க பார்க்கும்போது, அவன் மேல் இருந்த பிசாசு பிடித்த அந்த ஊமையான மனுஷனை, அந்த பிசாசுகளையும் கூட தேவன் அங்கே ஓட்டுகிறார் பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த 4 முக்கியமாய் ஒரு அற்புதம் இங்க எப்படி நடந்தது என்று சொன்னால், இதனுடைய முக்கியமான காரணம் இங்க பார்க்கும்போது ஃபெய்த். இந்த 4 சூழ்நிலைகளிலும் இந்த ஒரு அங்க மனுஷர்களுக்கு ஆழமாய் இருந்த விசுவாசம் அங்கே அவரை அந்த காத்துக்கொண்டது. அந்த விசுவாசத்தை தேவன் அங்க பார்த்தார். ஸோ இந்த 4 கதைகள் கூட அ அ அந்த அ ம மகளை வந்து அ ம ம மரித்த ஒரு பொண்ணை வந்து உயிர்த்தெழுந்தது. 2வது அ 12 வருஷமாய் பெரும்பாடுபட்ட ஸ்திரியை குணமாக்கினது. 3வது 2 குருடர்களுக்கு பார்க்கும்படியாக செஞ்ச அற்புதம். கடைசியாக பிசாசை ஓட்டி அ ஒரு ஊமையான ஒரு மனுஷனுக்கு செஞ்ச ஒரு அற்புதம். ஸோ இந்த 4 அற்புதங்களையும் நாம் பார்க்கும்போது, அந்த விசுவாசம் அங்க ஒரு சென்டர் ஃபோக்கஸ் ஆய் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். ஸோ இப்போ அ நாம் என்ன செய்யலாம் என்றால், நமக்கு வந்து இந்த 4 கதைகள் நமக்கு தெரியும். ஆனால் இதுல இருந்து என்ன பாடம் நமக்கு இருக்கிறது?
நம்பிக்கை நாம் தெரிந்து கொண்டோம். நம்பிக்கையை பத்தி நாம் தெரிந்து கொண்டோம். நாம் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். ஆனால் இந்த அ நம்ம பைபிள் ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறதுனால, நாம் இதிலிருந்து என்னத்தை பாடம் தேவன் நமக்கு கொடுக்கிறார்? ஏனென்றால், நீங்க பேர் சபையில நீங்க இத போனா, இதை எப்படி சொல்றாங்க என்றா, மாத்தி மாத்தி சொல்றாங்க. இப்போ பேர் சபையில அ அ எப்படி சொல்றாங்க என்றால், அவர் வந்து அ ஆம் ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி என்று சொல்றாங்க. நமக்கு வந்து தேவன் ஒரு வரம் குடுத்திருக்கிறார். உங்களை குணமாக்குகிற வரம் குடுத்திருக்கிறார் என்று சொல்றாங்க. அ பெரிய பெரிய ஸ்டேஜ் நீங்க பார்த்தீங்களா? ஒரு 2000 பேர், 3000 பேர் வந்து அங்க கிரவுண்ட்ல ஸ்டேஜ்ல வந்து என்ன செய்றாங்க? குருடர்களை அ கூப்பிடுறாங்க. அ அங்க லிம்பிங் செய்றவர்களை கூப்பிடுறாங்க. தேவன் இப்போ உங்களுக்கு அற்புதம் செய்யப் போகிறார் என்று சொல்லி அங்க டிராமா செய்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கரெக்ட்டா? ஸோ இது வந்து பைபிள் ஸ்டூடண்ட்ஸ் ஆகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால், வேதத்திலே நடந்த அற்புதம் வேதத்திலே மட்டும் தான். இது வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. இதுல வந்து நமக்கு இது ஒரு அடையாளமாக தேவன் அங்க வச்சிருக்கிறார். அதை வந்து நம்ம இப்போ இன்னைக்கு செய்றோம் என்று சொன்னால், அது வராது. ஸோ அன்னைக்கு தேவன் வந்து அந்த பேய்களை ஓட்டினார். இன்னைக்கு ஓட்ட முடியுமா? இன்னைக்கு ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, நான் ஓட்டிடுவேன் ஓட்ட முடியுமா? முடியாது. ஏனென்றால் அந்த பிசாசு கிடையாது. தேவன் எல்லா பிசாசானவன் அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ், ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாரையும் தேவன் ஓட்டிட்டார். இப்போ அந்த பிசாசை தேவன் ஓட்டும்போது, அது மறுபடியும் எப்படி வர முடியும் பூமிக்கு? இதை வந்து எப்படி என்றால், உலகத்திலே நாம் பார்க்கும்போது, சினிமா இண்டஸ்ட்ரி என்ன செஞ்சிருக்கிறது என்றால், இதை எடுத்து அ அ அவர் வந்து இண்டஸ்ட்ரியே பண்ணியிருக்கிறார். இந்த இண்டஸ்ட்ரி எப்படி என்றால், ஒருத்தர் மரித்தால் அவனுடைய ஆத்மா வந்து இன்னொருத்தருடைய சரீரத்துக்குள்ளே போகிறது. ஒரு பேய்கள் வந்தா, அந்த பேய் வந்து இப்படியெல்லாம் அ அ காரியங்கள் செய்கிறது என்று சொல்லி, சினிமால தான் மட்டும் தான் அவர் பார்க்கிறாங்க. அவர் செய்றாங்க. ஆனால் நமக்கு பைபிள் ஸ்டூடண்ட்ஸ் ஆகிய நமக்கு நாம் தெரிந்து கொள்ளணும், இது எல்லாமே வந்து பொய். எந்த ஒரு ஆ ஆவி புடிச்ச ஒரு பிசாசு புடிச்ச ஒரு மனுஷனை நாம் பார்க்க முடியாது. அது எல்லாமே வந்து டிராமா என்று நாம் தெரிந்து கொள்ளணும். ஸோ 2வது வந்து அந்த அற்புதங்கள், அந்த அப்போஸ்தலர் காலத்திலே நடந்த அற்புதங்கள், அது அப்போஸ்தலர்களை டெவலப் பண்றதுக்கு அவர் தேவன் யூஸ் பண்ணின அந்த ஒரு அற்புதங்கள். ஓகேயா? ஸோ அடுத்தது நாம பார்க்கும்போது, இந்த ஒரு 4 காரியங்கள், இந்த 4 அற்புதங்கள், அது வந்து ஒரு அடையாளமா இருக்கிறது. பிரியமான சகோதர, சகோதரிகளே. ஏனென்றால் இங்க மீட்டெடுக்கிறார் தேவன். அந்த மீட்பு நமக்கு குடுக்கிறார். அந்த மீட்பு என்னத்தை குறிக்குது என்றால், இது வந்து அ அத்தனையும் தேவன் வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்திலே எப்படி தேவன் முழு மனுகுலத்தை மீட்டெடுக்கிறார்? எப்படி அவருடைய ரெஸ்டோரேஷன் இருக்கு? அவர் எப்படி இந்த மனுகுலத்தை 1,44,000 பேர்களோடு அவர் இந்த உலகத்தை மீட்டெடுக்கிறார். அவர் மேன்கைண்டை எப்படி ரெஸ்டோர் பண்றார் என்ற ஒரு அடையாளத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை இங்க செஞ்சிருக்கிறார். ஸோ இந்த அற்புதம் எப்படி என்றால், இந்த ஹீலிங் எப்படி என்றால், வரப்போகிற ராஜ்யத்துக்கு ஒரு நிழலாய் அங்க இருக்கிறது நாம் பார்க்கிறோம் பிரியமான சகோதர, சகோதரிகளே. ஸோ அப்படியே நாம் பார்க்கும்போது, எப்படி தேவன் அங்கே மரித்த ஒரு ஸ்திரீயை அவர் உயிர்த்தெழுத்தாரோ, அப்படியே தேவன் அ அ முழு மனுகுலத்தை கூட அவர் அங்கே மீட்டெடுக்கிறார். அவருடைய ராஜ்யத்திலே எடுக்கிறது நாம் பார்க்கிறோம். ஸோ அப்படியே நமக்கு கூட இதுல என்ன பாடம் என்றால், மரித்தோர்களை நாம கூட எழுத்த முடியும். அது எப்படி? தேவன் சொல்லியிருக்கிறார், "என்னை நம்புகிறவன் எனக்கும் மேலான அற்புத காரியங்களை செய்றான்" என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ அப்போ மரித்தவர்களை உயிர்த்தெழுக்கணும் என்றால் நாம என்ன செய்யணும்? இப்போ யார் மரித்திருக்கிறார்? யார் வந்து தேவனுடைய சத்தியத்துக்கு, தேவனுடைய சத்திய வார்த்தையில யார் மரித்திருக்கிறார்களோ, அவரை நாம் உயிர்த்தெழுக்கணும். இப்போ நம்முடைய எக்லிஷாக்குள்ள இருக்கலாம், ஃபேமிலிக்குள்ள இருக்கலாம். யாராவது கொஞ்சம் டல்லாக போனால், யாராவது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சோர்வு அடைந்தால், அவர் வந்து ட்ரூத்ல இருந்து கொஞ்சம் வெளிய வந்துட்டால், உலக ரீதியான காரியத்துக்குள்ளே அவர் தொடங்க ஆரம்பித்தால், அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாங்க? அவர் மரித்து போனவர் போல இருப்பாங்க.
அந்த மரித்து போன சத்தியத்துக்குள்ள ட்ரூத்குள்ள மரித்து போனவர்களை உயிர்த்தெழுக்கிறது நம்முடைய ஒரு கடமையா இருக்கிறது. அப்படியே அந்த குருடர்களுடைய கண்களை தேவன் திறந்தார். ஸோ நம்முடைய அதுல லர்னிங் என்ன? நம்முடைய ஒரு பாடம் என்ன? குருடராய் இருக்கிற சத்தியத்துக்கு குருடராய் இருக்கிற சகோதர சகோதரிகளை அவர்களுடைய கண்களை திறக்கிறது, அவருடைய அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்றது, அது நம்முடைய கடமையா இருக்கிறது. அப்படியே செவிடர்கள் இருக்கலாம், பேச முடியாதவர்கள் இருக்கலாம், டம் பர்சன்ஸ் இருக்கலாம். அவர்களுக்கு கூட நம்முடைய கடமை என்றால் தேவனுடைய சத்திய வார்த்தை அவருடைய காதுக்குள்ள போகாமல் இருக்கிறது. அவருடைய காதுக்குள்ளே அந்த தெய்வீக விசுவாசத்தை போடுகிற ஒரு கடமை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஸோ இது எல்லாமே எப்படி செய்யலாம் என்று சொன்னால், தேவன் மேலே நாம் வைக்குகிற விசுவாசம். விசுவாசத்தின் அடிப்படையிலே மட்டும்தான் நாம் எல்லா காரியங்களையும் நாம் செய்ய முடியும். ஆஹ் அப்படி அதை விட நாம் எதையும் செய்ய முடியாது. ஸோ விசுவாசம் என்று சொல்லும்போது என்ன? தேவன் மேல் வைக்குகிற முழுமையான ஒரு ஆழமான நம்பிக்கை. அவரை தெரிந்து கொள்றது தான் விசுவாசம். இன்னும் அதிகமாக அவர் பத்தி, அவர் நமக்காக கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் ப்ராமிஸ்களை தெரிந்து கொள்றது தான் நம்முடைய விசுவாசம். ஸோ அதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஸோ அதுதான் இந்த 4 அற்புதங்கள் எப்படி ராஜ்யத்தின் பத்தி அது அந்த ஒரு காரியங்கள் நிழலா இருக்கிறது என்று நாம் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நாம் அதை நன்றாய் தெரிந்து கொள்ளணும், பிரியமான சகோதர சகோதரிகளை. ஸோ இப்ப நம்முடைய அடுத்த பகுதி என்ன என்றால், நம்முடைய நம்பிக்கைக்கு எதிரி யார் என்று நம்ம பார்க்கும்போது நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா சில உதாரணங்கள் சொல்லணும் என்றால், அன்பிலீஃப், அல்ப விசுவாசம், தேவன் மேல வைக்குகிற அல்ப விசுவாசம், நம்முடைய மைண்ட் செட், நம்முடைய மனநிலைமை, அல்ப விசுவாசத்தின் மனநிலைமை தான் உங்களுக்கு முக்கியமான எதிரி. அப்படி என்றால் உங்களுக்கு பெரிய எதிரி நீங்க தான். உங்களுக்கு எதிரி பக்கத்துல இருக்கிறவர் அல்ல, உங்க குடும்பத்துல இருக்கிறவர் அல்ல, எக்லிஷியால இருக்கிறவர் அல்ல. உங்களுக்கு எதிரி உங்க மனநிலைமை தான். பாருங்க, அது எப்படி என்றால், அந்த விசுவாசத்தினால் நம்மை நாமே நாம் கரெக்ஷன் பண்ண முடியும். நாம் யாரையாவது கரெக்ஷன் பண்ண முடியுமா? உலகத்தில நாம் யோசிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை நாம் கரெக்ஷன் பண்ணிடுறோம், என்னுடைய மனைவியை நான் கரெக்ஷன் பண்ணிடுறேன் என்று நாம் சொன்னால் முடியுமா? கண்டிப்பா முடியாது. யாரையும் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஏன்? ஏனென்றால் அந்த மனுஷனுடைய இதயத்தில என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு ஒரு நாளும் தெரியவே தெரியாது. அதை தேவன் மட்டும்தான் அவர் அறிகிறார். இப்ப என்னுடைய மனசுல இதயத்தின் ஆழத்தில என்ன இருக்கிறது என்று நான் சொல்லிடலாம். ஆனா அது தேவன் மட்டும்தான் அறிகிறார். யாருமே அறிய முடியாது. ஸோ யாரையும் நாம் கரெக்ஷன் பண்ண முடியாது. நாம் கரெக்ஷன் பண்ணணும் என்றால் தேவன் மேல் விசுவாசம் வைத்து தேவன் சொல்லுகிறபடியிலே நாம் நடக்கணும். அப்பொழுதுதான் நாம் கரெக்ஷன் பண்ண முடியும். ஆனால் நம்மை நாம் கரெக்ஷன் பண்ண முடியுமா? 100% முடியும். கரெக்டா? இப்ப நீங்க டிசைட் பண்ணிட்டா, நான் இப்படிதான் இருப்பேன் என்று நீங்க டிசைட் பண்ணிட்டா, யாராவது சேஞ்ச் பண்ண முடியுமா? தேவன் கூட உங்களை சேஞ்ச் பண்ண மாட்டார். என்றால் தேவன் உங்களுக்கு ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். அந்த சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அத ட்ரூத்குள்ள நீங்க இருக்கலாம், எப்படியாவது இருக்கலாம். ஸோ அந்த டிசிஷன் உங்கள்கிட்ட தேவன் கொடுத்திருக்கிறார். அடுத்தது எக்ஸ்டர்னல் டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ். இப்போ நீங்க பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 34 நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்துக்கு பரிசேயர்கள் என்ன செய்றாங்க? அப்ரிஷியேட் பண்றாங்களா? கண்டிப்பா கிடையாது. அவர் என்ன சொல்றார்? நீ இந்த டிமானிக் பவர்ல தான் நீங்க இந்த அற்புதம் செய்றேன் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் மிகவும் ஆழமாய் ஒரு இன்சல்ட் பண்றாங்க. அவருக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. வானத்தையும் பூமியையும் உருவாக்கின ஒரு தேவன், அண்ட சராசரியும் உருவாக்க தேவன். அவருக்கு நீ ஒரு பிசாசு அந்த பலத்தினாலே இந்த அற்புதங்களை செய்றேன் என்று சொல்லும்போது எப்படி இருக்கும்? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பெரிய இன்சல்ட் வந்தது என்றால் உங்களுக்கு வராதா? ம்? கண்டிப்பா வரும். எங்க இருந்து வரும்? உங்களுக்கு இன்சல்ட் கண்டிப்பா வரும். நீங்க ஆபீஸ்ல இருக்கலாம், எக்லிஷால இருக்கலாம், ஃபேமிலில இருக்கலாம். ஆ உங்களுக்கு கண்டிப்பா எதிரிகள் இருப்பாங்க.
உங்களுக்கு அந்த இன்சல்ட் வரும். உங்களுக்கு எல்லாமே பிரச்சனைகள் வரும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய ஆழமான விசுவாசம் தேவன் மேல். அவ்வளவுதான். யாராவது உங்களுக்கு ஏதாவது சொன்னாலும், யாராவது உங்களுக்கு என்ன செஞ்சாலும், நீங்க செய்ய வேண்டியது இவ்வளவுதான். நான் தேவன் மேல் விசுவாசிக்கிறேன். அவர் யோபினுடைய விசுவாசத்தை போல அந்த ஒரு ஆழமான விசுவாசம் நமக்கு வரணும். அடுத்தது ஃபெட்டிக், சோர்ந்து போகக்கூடாது. அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்குள்ள நாம் போனால் நாம் கண்டிப்பா நம்பிக்கைக்குள்ள வருகிறது மிகவும் கஷ்டமா இருக்கும். அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்பு. இப்போ எவ்வளவு எதிர்பார்ப்பு, நமக்கு எத்தனை எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்குது. இந்த மனுஷன் இப்படி செய்யணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கணும். அந்த எதிர்பார்ப்பை நாம் விட்டுட்டா சமாதானமா இருக்குமா? எதிர்பார்க்கிற அவசியமே இல்லை. நம்முடைய எதிர்பார்ப்பு நாம் தேவன் மேல் வைக்கலாம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நம்முடைய உதவிகள் எங்கே இருந்து வரும் என்று சொன்னால், நாம் அதை விசுவாசத்தை தேவன் மேல் வைக்கலாம். மனுஷர்கள் மேல் எதற்காக நாம் எதிர்பார்ப்பு வைக்கணும்? கரெக்டா? சோ தேவன் மேல வைக்கலாம். சோ நம்முடைய பிள்ளைகள் மேல் கூட நமக்கு வயசாகும்போது, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு வயசாகும்போது நமக்கு பிரியாணி குடுக்குறாங்க என்று சொல்லி நாம் எதிர்பார்த்தால், கடைசியில என்ன வரும்? கஞ்சி தான் வரும். சோ அந்த எதிர்பார்ப்பே இல்லாமல் நமக்கு தேவன் பார்த்துக் கொள்றார் என்று நாம் யோசிக்கும்போது, நம்முடைய விசுவாசம் ஆழமா இருக்கும். அந்த நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் லோவா இருக்கும்போது, நாம் கண்டிப்பா ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம். அடுத்தது டிசோபீடியன்ஸ். நம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால், தேவனுடைய சத்திய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனால், நாம் என்ன செஞ்சாலும் தேவன் பார்க்கிறார். நாம் என்ன பேசினாலும் தேவன் பார்க்கிறார். நாம யாரும் பார்க்காத நிலைமையில நாம் அங்க போனாலும் தேவன் பார்க்கிறார் என்ற ஒரு பயத்தோடு, பக்தியோடு நாம் தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தால், அந்த நம்பிக்கைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்று. ஸோ உங்களுக்கு விசுவாசம் இருந்து நீங்க கீழ்ப்படியாமல் போனால் அதுக்கு லிங்க் கிடையாது. இப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, விசுவாசம் 2ம் லிங்கா இருக்கிறது. ஒன்றுக்கொன்று லிங்கா இருக்கிறது. ஸோ ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் நீங்க செய்ய முடியாது. ஸோ நீங்க விசுவாசிக்கிறீங்க தேவனை 100% என்று சொன்னால், நீங்க அவரை கீழ்ப்படிந்து தான் ஆகணும். அவர் சொன்ன வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து தான் ஆகணும். அந்த மன்னிப்பு உங்களுக்கு வந்து தான் ஆகணும். அந்த அன்பு உங்களுக்கு வந்து தான் ஆகணும். எல்லாமே இன்டர்லிங்க் பாருங்க. இப்ப நீங்க தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறீங்க என்றால், அவருடைய குணாதிசயத்தின் மேலும் நாம் அதிகமாக விசுவாசம் வைத்து தான் ஆகணும். அப்பொழுதுதான் அந்த விசுவாசத்துக்கு ஒரு மீனிங்காய் இருக்கிறது, பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ இது ஒரு சில விஷயங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி. இந்த ஒரு ஆழமான விசுவாசத்தின் பத்தி தேவன் நமக்கு கொடுத்த இந்த வசனுக்காக பிதாவான தேவனுக்கும் அவருடைய குமாரனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றியை செலுத்தி, பொறுமையோடு கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தேவனை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.